லைஃப்பில் எப்பயும் முதல்ல நடக்கிற எல்லாமே ஸ்பெஷல் தான். முதல் வேலை, முதல் சம்பளம், முதல் நண்பன், அப்புறம் முதல் காதல். நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி. நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான். இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. உயிரே டிஸ்டர்ப் பண்ணுறாளே. காலையில் தானே நம்ம பார்த்தோம். அப்போ கூட என்னை பார்த்து உரைக்க தான் செஞ்ச. ஆனால் இப்போ ஏன்? ஒருவேளை நீ தான் என் லைஃபா? நீ எங்க நான் எங்க அப்பெல்லாம் இருக்காது. எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான். மறந்துடுவியா? நாளைக்கு எப்படியாச்சும் போய் பேசணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? எங்க என் பேர் கதிர், உங்கள் பேர்? சார் பேர் கேட்ட உடனே சொல்லிடணுமோ? அப்படி இல்லை. சரி ஓகே, நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன். கார்த்திகா, ஒரு 10 நிமிஷம் கூட பேசணும். டைம் கிடைக்குமா? ஓகே தான், இருந்தாலும் வேற மாதிரி ட்ரை பண்ணு. வேறு மாதிரியா? சரி ஓகே. எங்க ஒரு 10 நிமிஷம். இனிமேல் லைஃப்பில் ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரியக்கூடாதுன்னு என் மனசு ஏங்குதுங்க. கிரிஞ்ச். ஓகே ஓகே ஓகே. இப்போ பாரு, இங்கே கார்த்திகா, என் பேர் கதிர். நீங்கள் ஐயோ, நான் நேரில் பேசிக்கிறேன், போங்க.
ஏதாவது இன்ஸ்டாகிராம்ஸில் மெசேஜ் பண்ணுறதா வேலைக்காகும். டேய் அவளுக்கு ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணதே இன்ஸ்டாகிராமில் தான்டா. என்னென்னு பேசுனேன்? ஹாய்ன்னு பண்ணேன். இவர் பெரிய செலிபிரிட்டி, ஹாய்ன்னு சொன்னோன்னே இவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க பாரு. சரிடா, தொடர்ந்தாவது மெசேஜ் பண்ணு, அப்போ தானே தெரியும். டேய் இன்வைட்டில் இருக்குடா, தொடர்ந்து ஒரு மெசேஜ் மேலே பண்ண முடியல. சொத்தான் இப்போலாம் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் வருது தெரியுமா இன்ஸ்டாவில்? இத்தனை நாளைக்கு நடுவில் உன்னோட மெசேஜ் அந்த பொண்ணு கண்ணில் போய் பட்டு அது ரிப்ளை பண்ணி உங்கள் லவ் வளர்க்குறதுக்குள்ளே விடிஞ்சிரும். முதல்ல அந்த பொண்ணு சிங்கிளாக தான் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏ சிங்கிள் தான். அது எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற? அதுவும் இந்த காலத்தில் சான்ஸே இல்லை. முதல்ல அந்த பொண்ணு சிங்கிளாக கம்ப்ளீட்டானு கன்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு. வைடா கூட. இவன் நான் சந்தோஷப்படணுன்னு ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்ல மாட்டான். இவன்கிட்ட பேசுனது குழப்பி வேற விட்டுட்டான். நீ எனக்கானவளாக இருந்தா நான் கரெக்டாக 10 எண்ணுவேன். அதுக்குள்ளே என் முன்னாடி நீ வருவ, கண்டிப்பாக வருவ. 1 2 3 4 5 6 7 8 9 எப்படியும் வரமாட்டா போல. மனசாச்சு தேத்திப்போம். அதான் தைரியமாக வந்து நின்ட்டல, அப்புறம் ஏன் பேசுதேங்கிற? தெரிலங்க, ஏதோ ஒரு ஃபோர்ஸில் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் வந்தோடனே தான் ஏன் வந்தோன்னு யோசிக்கிறேன். ஏன்? இல்லைங்க, நீங்கள் டெய்லியும் வரதை ஒரு வாரம் நின்று பார்த்துட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்ட் நின்று உங்கள் அழகை ரசிச்சுட்டு அப்படி இருந்தது. ஆனாலுமே எண்ட் ஆஃப் த டேயில் உங்கள்கிட்ட பேச முடியலேன்னு வருத்தம் இருந்தாலும் அந்த மெமரிஸ் நினச்சி நான் ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியுமான்னு தெரில. அதான் நான் உங்களை... நிறுத்துங்க. என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும். நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்கள் அப்பாவோட நல்லா பார்த்துக்கிறேன், உங்களை ராணி மாதிரி வச்சுக்கிறேன், அதானே? அவ்வளோலாம் இல்லைங்க. நான் எதிர்பார்க்குறது நார்மலாக ஒரு குட்டி லைஃப். வாழ்க்கை பூரா உங்கள் கையில் சமைச்சு சாப்பிட்டு தினமும் உங்களை உங்கள் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணி ஈவினிங் அதே மாதிரி உங்களை பிக்கப் பண்ணி அன்றைக்கி நடந்தது ஃபுல்லாக ஒரு சின்ன பியரை வச்சு பேசி நைட் 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டு ஒன்றா மாடியில் தூங்கி உங்களுக்கு உடம்பு சரியாதப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே பொறாம்புற அளவுக்கு உங்களை பார்த்துக்கணும். அப்பப்போ குட்டி குட்டி சர்ப்ரைஸ், வேணுக்குனே வெறுப்பேற்றுற சின்ன சின்ன சண்டை, அதை சரி பண்ணுறதுக்கு அப்பப்போ ஒரு அவுட்டிங். இந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப் தாங்க நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா? நாளைக்கு சொல்லாமா? எப்போ? எங்கே? பஸ் ஸ்டாப்பில். உங்கள் பஸ் ஸ்டாப்பா இல்லை என்னோட பஸ் ஸ்டாப்பா? நான் என் பஸ் ஸ்டாப் வந்து நின்றுட்டேன்னா இப்போ நான் இருக்கிற லைஃப், அதுவே உங்கள் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன்னா
அங்க இருக்கு. இங்க நிக்கிறீங்க. தெரியுங்க, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுமா? இன்றைக்கே கையோட கூப்பிட்டு போயிடுறேன். நீங்க போங்க, அதான் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன்ல. இல்லைங்க, போங்க. போகிறேன்.